பரோ வியூஹஸ்ச விபவஹ நியந்தா சர்வதேகினாம் அர்ச்சாவதாரஸ்ச ததா தயாளுஃப் புருஷாகிருதிஹி. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பக்தர்களினுடைய நன்மைக்காக 5 நிலைகளை எடுத்துக்கொள்ளுகிறார். முதலில் வைகுந்தத்தில் முக்தியடைந்தவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக பரமபதநாதன், வைகுந்தநாதன் என்கிற பெயரோடு இருக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு இந்த பூலோகத்தில் 6வது கடலான பார்க்கடலில் சயனித்து க்ஷீராப்திநாதன் வியூகமூர்த்தி என்கிற பெயரோடு காட்சி கொடுக்கிறார். அங்கிருந்து அவ்வப்போது இந்த உலகத்தில் வந்து நம்மை போல மனிதனாகவும் விலங்காகவும் தேவர்களாகவும் அவதாரங்களை செய்கிறார். இதற்கெல்லாம் மேலாக நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் ஆத்மாவுக்குள்ளும் அந்தர்யாமியாக மறைந்து உரைகிறார். கடைசியாக நம் கண்ணுக்கு தெரியும்படி எப்போதும் யாரும் வந்து தரிசித்து பயன்பெறும்படிக்கு அர்ச்சாவதாரமாக காட்சி கொடுக்கிறார். இந்த 5லும் வைத்துக்கொண்டு இடத்தாலும் காலத்தாலும் புலன்களாலும் நமக்கு நெருக்கமானவை என்று பார்த்தால் அவை அர்ச்சாவதாரங்கள் தான். வைகுந்தமோ பார்க்கடலோ வெகு தூரத்தில் உள்ளன, நம்மால் தரிசிக்க முடியாது. விபவ அவதாரங்கள் நம் பாரதத்தில் தான் நடந்தன, ஆனால் எப்போதோ நடந்தவை, இப்போது தரிசிக்க முடியாது. அந்தர்யாமி எப்போதும் நம்மோடு இருக்கிறார், ஆனால் உள்ளுக்குள் இருக்கிறார், கண்ணால பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. இந்த எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இப்போது இந்த இடத்தில் கண்ணால பார்த்து நாம் பகவானை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது அர்ச்சாவதாரத்தில் மட்டும்தான் இயலும். அந்த அர்ச்சாவதாரங்களில் 108 திவ்யதேசங்களை ஆழ்வார்கள் அனைவரும் சேர்ந்து பாடினார்கள், மங்களாசாசனம் செய்தார்கள். அந்த திவ்யதேசத்தில் யாருக்கெல்லாம் ஈடுபாடு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் முக்தியே அடைய முடியும் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அதைப்போல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற சுவாமி தன்னுடைய 108 திருப்பதி அந்தாதியில் கூறும்பொழுது, மண்ணில் அரங்கமுதல் வைகுந்த நாடளவும் எண்ணு திருப்பதி 108னையும் நண்ணுவார் கற்பார் துதிப்பார் கருதுவார் கேட்டிருப்பார் பொற்பாதம் என் தலைமேல் பூ என்று சாதிக்கிறார். 108 திவ்யதேசங்களையும் யாரெல்லாம் சென்று தரிசிக்கிறார்களோ அல்லது அதை பற்றி கேட்கிறார்களோ, அதை பற்றி சிந்திக்கிறார்களோ, அதை பற்றி பேசுகிறார்களோ, அல்லது அதை சொல்ல வேண்டும் என்று தூண்டி துதிப்பார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுவார்களோ, அவர்கள் அனைவருமே உயர்ந்தவர்கள்தான். அப்படிப்பட்ட பக்தர்களுடைய திருவடிகளை என் தலையாலே நான் தரிக்க ஆசைப்படுகிறேன் என்று பாடுகிறார். அப்படி திவ்யதேசங்களுக்கு பெருமை நம்முடைய சம்பிரதாயத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த திவ்யதேசங்களை பல பகுதிகளாக பிரித்து கொள்ளுகிறோம். 108 என்பதை சோழ நாட்டு திருத்தலங்கள் 40 என்று முதலிலே பார்த்தோம். அவற்றினுடைய பெருமைகளை அனுபவித்தோம். அதற்கடுத்தது தொண்டை நாட்டிலே 22 திருத்தலங்களை தரிசித்தோம். அதற்கு நடுவில் நடுநாடு, சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் நடுவிலே நடுநாடு என்று 2 திவ்யதேசங்கள் உள்ளன. அது சேர்த்து கொண்டால் முதல்ல 40, அப்புறம் 2 42, அதுக்கு மேலே 22 தொண்டை நாடு சேர்த்தா 64 திவ்யதேசங்கள். அதற்கு மேலே வடநாட்டு திருத்தலங்களை எல்லாம் தரிசித்தோம். அது மொத்தம் 12. அதோடு சேர்த்து 76 திவ்யதேசங்களை இதுவரை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தரிசித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து அப்படியே துவாரகை, கடைசியாக நாம் விட்ட இடம் துவாரகை தானே, பாரதத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிறோம். அதோடு அப்படியே இறங்கி வந்தோம் என்றால் மலையாள திவ்யதேசங்கள், மலைநாட்டு திவ்யதேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மொத்தம் 13 திவ்யதேசங்கள் மலையாள திவ்யதேசங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அவற்றினுடைய பெருமை, அவற்றின் அமைப்பு, அங்கு இருக்கக்கூடிய ஸ்தல புராணங்கள், இவற்றைத்தான் அடுத்த வரும் சில பகுதிகளிலே நாம் காண இருக்கிறோம். இந்த திருத்தலங்கள், மலைநாடு மலையாளம்னு சொன்னாலே ரொம்ப இயற்கை கொஞ்சக்கூடிய அழகான சூழலுக்குள் இருக்கக்கூடிய கோவில்கள் நமக்கு தமிழகத்திலும் இருக்கின்றன, வடதேசத்திலும் இருக்கின்றன. வடக்கே போய் பார்த்தோம் என்றால் கோவில் எது வீடு எதுன்னு பாதி இடத்துல வித்தியாசமே தெரியாது. தனித்து ஒரு இடத்துல பெரிய ஒரு தோட்டம் அமைத்து பெரிய மதில்கள் எல்லாம் அமைத்து தான் இருக்க வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது. கோவில்னு சொல்லுவார், கோவிலுக்கு பக்கத்திலே பார்த்தா ஒரு 4 கடைகள் இருக்கும், கோவிலுக்கு பின்பக்கத்தில் 4 வீடு இருக்கும், எல்லாம் ஒட்டிண்டு காம்பவுண்டு சுவரே ஒட்டித்தான் இருக்கும். எது கோவில் எது வீடுனே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒன்றினது போல இருக்கும். நாம் வடதேசத்தில் போய் சேவித்தோம் என்றால் தமிழகத்தில் நகரங்களுக்கு நடுவில் கூட கோவில் இருக்கு, இல்லை தனியாக சில இடத்துல கூட இருக்கும். அதே போல மலையாள திவ்யதேசங்கள் என்று சொன்னாலே
பல தன்மைகளில் நம்முடைய தமிழக திவ்யதேசங்களை விட்டு மலையாள திவ்யதேசங்களில் பல தன்மைகளில் வேறுபாடுகள் உள்ளன. முதல்ல பார்த்தோம்னால் இடமே ரொம்ப இயற்கையாக அழகாக சுற்றுச்சூழலோடு இருக்கும். எங்கு பார்த்தாலும் பசுமை, நிறைய நாளை மழை பெய்து கொண்டிருக்கும். அந்த சூழலுக்கு நடுவிலே தான் பகவான் கோவில் கொண்டிருக்கிறார். அந்த கோவிலை தரிசித்தாலும் நம்முடைய சிற்பக்கலை சேடதேசம், பாண்டிய நாடு, தொண்ட நாடு, இங்கே இருக்கக்கூடிய எந்த சிற்பக்கலைகள், பெரிய கோபுரம் கட்டுவது, பெரிய மதில் கட்டுவது, அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. பெருமானுடைய சந்நிதியை சேவிச்சேனால் சாதாரண ஒரு மண்டபம், மேலே கூரை போட்ட ஓட்டு கூரை போட்டிருக்கும், அவ்வளவுதான் மேலே கூரையே இருக்க போகிறது. அதுக்கு மேலே பெரிய கல் மண்டபங்கள் எல்லாம், கீழே இருக்கிற தூண்களில் வேணா நல்ல வேலைப்பாடு இருக்குமே தவிர மேலே கோபுரங்கள் எழுப்பது முதலானது கிடையாது. ஓட்டுக்கூரை அமைக்கப்பட்டு தான் அநேகமான கோவில்கள் இருக்கும். சின்ன காம்பவுண்ட், பெரிய மதில் சுவர்கள் எல்லாம் இருக்காது, ஒரு சின்ன காம்பவுண்டு சுவர் அதை சுற்றி அமைத்திருப்பார்கள். திறந்தா ஆனால் நேரமும் வேறுபடும். கோவிலினுடைய அமைப்பு மட்டும் வேறுபடுவது கிடையாது, கோவிலினுடைய நேரமே வேறுபடும். கார்த்தால 4 மணிக்கு கோவிலை திறந்து விடுவார்கள். நம்ம பக்கம்லாம் பெருமாள் கொஞ்சம் நிதானமாகத்தான் 6:30 மணி 7 மணிக்குத்தான் நம்ம ஊர் பெருமாள்கள் எல்லாம் எழுந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் கேரளத்தில் பார்த்தோம் என்றால் 4 மணிக்கு விஸ்வரூபம், 4லிருந்து 10:30 மணி வரைக்கும் தான் தரிசனம். 10:30 மணியோட கோவிலை மூடிடுவா. திரும்ப சாயங்காலம் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு தரப்பா. 7:30 மணி வரைக்கும் சேவிக்கலாம். 7:30யோடு கோயிலை பூட்டிடுவா. சுவாமி 8, 8:30, 9 நாங்கள் என்ன வந்துட்டு இருக்கோம், நாம ஃபோன் பண்ணுவோமோ இல்லையோ, இது வந்துட்டே இருக்கேன் சுவாமி, இன்னொரு 1 மணி நேரத்தில் வந்துடுவேன், கோவிலை திறந்து வச்சுக்கோங்க, நான் வரத்துக்கு 9 மணி ஆகும். இதெல்லாம் அந்த ஊரில் நடக்கவே நடக்காது. கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னால், சுற்றி பெரிய பிராகாரம் இருக்கும், அதை சுற்றி உள்ளே போனோம்னா ஒரு சின்ன கர்ப்பகிரகம். அந்த கர்ப்பகிரகம் ஒரு 5, 6, 8 அடி ஒசரத்தில் தான் இருக்கும். பெருமானை சுற்றி விளக்கு நன்னா ஏற்றி வச்சிடும். ஒரு 10 தீபங்கள் எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த தீபத்தின் ஒளியில தான் பகவானை தரிசிக்க வேண்டும். தனியாக எனக்கு ஹாரதி பண்ணுங்கோ, இல்லை இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோலாம் எதுவும் கேட்க முடியாது. பெருமானுக்கு அலங்காரம் உண்டா? வெண்ணைத்தாழி கண்ணன் திருக்கோலம், வேணுகோபாலன் திருக்கோலம், காளிங்க நர்த்தன திருக்கோலம், ஒரு திருக்கோலம் கிடையாது. அந்த பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படியே தான் இருப்பார். அநேகமா 13 திவ்யதேசங்கள்ல கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் நின்ற திருக்கோலத்தில் தான் பகவான் இருப்பார். சங்க சக்கர கதா பத்மங்கள், சங்கம் சக்கரம் மேல் கைகள்ல, கீழே கதை, கீழே தாமரை, இதைத்தான் பிடிச்சுட்டு இருப்பார் 4 கைகளிலுமே. அப்ப மூலமூர்த்திகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பா. அவருக்கும் மூலமூர்த்திக்குத்தான் பெருமை. உற்சவமூர்த்திக்கெல்லாம் இந்த ஊர்ல பெருமையெல்லாம் அவ்வளவு கிடையாது. நம்ம போல உற்சவருக்கு புறப்பாடு, பவித்ரோத்சவம், பிரம்மோத்சவம், வசந்தோத்சவம், கோடை உற்சவம் இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பெருமாளுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை ஸ்ரீ பலி என்று தெரிவிப்பார்கள். பலி சாதிப்பதற்காக காலை ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை அந்த சின்ன விக்கிரக பெருமாளை கையிலே எழுந்தருளை பண்ணி கொண்டு அல்ல தலைமையில தாங்கி கொண்டு அந்த நம்பூதிரி சுவாமி வாத்தியத்தோட சுத்தி வருவார். வந்து ஒவ்வொரு மூலையிலும் பலி சாதிக்க வேண்டும் அல்லவா? அந்த ஸ்ரீபலிக்கு மட்டும்தான் உற்சவமூர்த்தி வெளியே வருவது. சில கோவில்களில் சில நேரங்களில் யானைக்கு மேல ஸ்ரீபலி நடத்துவதும் உண்டு. பல சமயங்களில் தரையிலேயே காலிலேயே எழுந்தருளை பண்ணி கொண்டு நடந்து வருவார்கள். அப்ப மட்டும்தான் உற்சவர் பெருமானையே சேவிக்க முடியும். மூலவர் பெருமானையும் தள்ளி நின்று இப்படி உயர்ற இருப்பார். அங்கிருந்து அவரை தரிசித்துக் கொள்ளலாம். தீப ஒளியில் மட்டும்தான் சேவித்துக் கொள்ள முடியும். உற்சவர் சின்னவரா இருப்பார், மூலவருக்குத்தான் பெருமை உண்டு. சரி சுவாமி, பிரசாதம் எனக்கு ஒரு தளிகை விடலாமா, சக்கரை பொங்கல் விடலாமா, புளியோதரை விடலாமான்னா ஒன்றும் கிடையாது. பழம் பாயசம் 2 தான் அந்த பெருமாளுக்கு. எப்போ பார்த்தாலும் ஒன்று சுத்த அன்னம் சோறு சாப்பிடுவார், இல்லையா பழம் வாழைப்பழம் சாப்பிடுவார், இல்லை பாயசம் திருக்கண்ணமுது சாப்பிடுவார். நமக்கு கேட்டாலும் இது மட்டும்தான் கிடக்கும். புளியோதரை, சக்கரை பொங்கல், கேசரி எல்லாம் ஒன்றும் அந்த பெருமாளுக்கு கிடையாது, நமக்கும் கிடையாது. பிரசாதமும் இது மட்டும்தான் கிடைக்கும். அதை போல வாத்தியங்கள், பஞ்சவாத்தியம்னு அந்த உள்ள பிரசித்தமாக உண்டு. ஒரு பெரிய மேளம் இருக்கும், அதாவது திமில், மத்தளம், இலதளம், எடக்கு, கொம்பு அப்படின்னு 5. கொம்புனா அப்படி வளைஞ்சி ஒரு செப்பில் பண்ணப்பட்ட ஒரு வாத்தியமாட்டம் இருக்கும். அதை ஊதிட்டு வருவா. மத்தளம்னு பெருசாக ஒரு ட்ரம் இருக்கும், அப்புறம் சின்னதாக ஒரு ட்ரம் இருக்கும், எடக்குன்னு அதற்கு பெயர். அதுக்கப்புறம் தாளங்கள், அந்த தாளங்கள் உண்டு. அதை தவிர ஒரு பெரிய இந்த அவர் கிளாஸ்னு சொல்லுவாளே அப்படி இருக்கக்கூடிய ஒரு மத்தளம் உண்டு. இந்த 5 வாத்தியங்கள் தான் பகவானுக்கு. இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் தமிழகத்தில் இருக்கிற கோவில்களுக்கும் இந்த கோவில்களுக்கும். கோவில் அமைப்பில் வேறுபாடு, நம்பூதிரிகள் அர்ச்சக சுவாமிகளில் வேறுபாடு, அடுத்தது பெருமானுடைய வடிவத்தில் வேறுபாடு, உற்சவரில் வேறுபாடு, உற்சவங்களில் வேறுபாடு, பெருமாள் பிரசாதத்தில் வேறுபாடு, வாத்தியங்களில் வேறுபாடு, நேரத்தில் வேறுபாடு. இப்படி பல இடங்களிலே நமக்கும் நம்முடைய பாரதத்திலேயே 2 வெவ்வேறு இடங்கள். மலையாள திவ்யதேசங்கள்னு சொன்னால் அங்கே யாத்திரை போகிறச்சேவே வேற ஃபீலிங். கார்த்தால சீக்கிரம் எழுந்திருக்கணும். நம்ம ஊர் பக்கம் சோழநாட்டு யாத்திரைன்னு போட்டால் மெதுவாக 6, 6:30 மணிக்கு எழுந்து வீட்டிலேயே குளிச்சுட்டு ஆனந்தமாக போய் பகவானை சேவிக்கலாம். ஸோ அங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. எழுந்தால் 3 மணிக்கு எழுந்திருக்கணும், உடனே போய் அந்த நதியில் நீராடணும். எல்லா இடத்துலையும் நதி இருக்கும், எல்லா இடத்துலையும் குளம் இருக்கும். நதியில் நீராடி அப்படியே போய் பெருமானை சேவிச்சா 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விடலாம்.
சாமி என்ன பண்ணுறது, இப்போது நாள் முழுக்க என்ன பண்ணுறது, சீக்கிரமாக பெருமானை சேவிச்சுட்டு வந்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னா வரிசையாக அவருடைய பாசுரங்களை பாடலாம். என்ன ஒரு சிறப்பு என்றால் இந்த 13 திவ்யதேசங்களில் பகவானை பற்றி ஆழ்வார்கள் ரொம்ப அழகான பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். இந்த 13 திவ்யதேசங்களுக்குள்ளே 12 திவ்யதேசங்களை நம்மாழ்வார் ஒருத்தரே பாடியிருக்கார். நம்மாழ்வாருக்கு ரொம்ப கிட்டக. நம்மாழ்வார் சடகோபன் அவதரித்தது ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலிக்கு அருகில். அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனேன்னா மலையாள திவ்யதேசங்கள் வந்துவிடப் போகின்றன. ஆழ்வாருடைய தாய் உடையநங்கையார்னு அவருக்கு பெயர். அந்த உடையநங்கையாருடைய சொந்த ஊரே திருவன்பரிசாரம் என்று சொல்லப்படுகிறது. மலையாள திவ்யதேசங்கள் 13க்குள்ள 1 திருவன்பரிசாரம். மலையாள தேசத்தை சேர்ந்தவர் தான் ஆழ்வாருடைய தாயாரே. இன்னைக்கு அது மலையாள தேசத்துல இல்லை, கேரளத்துக்குள் இல்லை. திருவாட்டாறு திருவன்பரிசாரம் இந்த 2 திவ்யதேசங்கள் மட்டும் தமிழகத்துக்குள்ளே இருக்கின்றன. அது இப்போ நாம் பிரிச்சென்றபடிக்கு. ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த 2ம் மலையாள திவ்யதேசங்களில் தான் சேர்க்கப்பட்டுள்ளன. அப்போ மலையாளத்தை சேர்ந்தவள் தான் நம்மாழ்வாருடைய தாயார். அதனால் அவருக்கு ஏதான ஆசை உண்டோ என்னமோ தெரியாது. இந்த 12 ஊர்களுக்கும் ரொம்ப அழகான பாசுரங்களை நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். அதை தவிர 1 திருவித்துவக்கோடு என்கிற ஒரு திவ்யதேசத்துக்கு மட்டும் குலசேகராழ்வார் பாசுரங்கள் பாடினார். அப்போ சேர்த்தா 13. நம்மாழ்வார் பாடினது 12, குலசேகராழ்வார் பாடினது 1. இதை தவிர திருமங்கையாழ்வார் ஒரு 4 திவ்யதேசங்கள். இந்த 13க்குள்ளேயே ஒரு 4 திவ்யதேசங்களை மட்டும் திருமங்கையாழ்வாரும் தான் பாடியிருக்கிறார். இப்படி 13 திவ்யதேசங்களாக அமைத்துக் கொள்ளலாம். 2 பிரதானமான நதிகள். இந்த கேரள தேசத்தையே பார்த்தோம்னால் அகலம் குறைவு, ஆனால் நல்ல உயரம் நீளம் உண்டோ இல்லையோ. இந்த திவ்யதேசங்களை 4 இடங்களாக பிரித்து கொள்ளலாம். முதல்ல வடக்கே பார்த்தோம் என்றால் திருநாவாய் திருவித்துவக்கோடு. இது 2 கிட்டத்தட்ட கோழிக்கோடுக்கே போக வேண்டும். கோழிக்கோட்டிலிருந்து திருச்சூர் வரும் வழியில் பாதியில் தான் இந்த 2 திருநாவாய் திருவித்துவக்கோடுன்னு 2 திவ்யதேசங்கள் இருக்கின்றன. பாரதப்புழா என்கிற நதியினுடைய கரையிலே அமைந்திருக்கின்றன. அது ஃபர்ஸ்ட் செக்டர். முதல் செக்டர்ல திருநாவாய் திருவித்துவக்கோடு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா திருக்காட்கரை திருமூழிக்களம் இந்த 2ம் இருக்கின்றன. அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம்னால் கோட்டயம் கொல்லம் அந்த இடத்துக்கு வந்தோம்னா 6 திவ்யதேசங்கள். திருக்கடித்தானம் திருவல்லவாழ் திருவண்வண்டூர் திருச்சித்தாறு திருப்புலியூர் திருவாரன்விளை என்று 6 திவ்யதேசங்கள். இது 3வது செக்டர். அங்கிருந்து இன்னும் தெற்க வந்தோம்னால் திருவனந்தபுரம் திருவாட்டாறு திருவன்பரிசாரம் இது 3 கடைசியில தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள். இப்படி 13 திவ்யதேசங்கள் கேரளத்திலே அமைந்துள்ளன. 6 திவ்யதேசங்கள் பம்பை என்று ஆறு ஓடுகிறதே, அந்த பம்பை நதிக்கரையிலே 6 திவ்யதேசங்கள் அமைந்திருக்கின்றன. பாரதப்புழா குட்டிப்புறம் பக்கம் பாலக்காடு வழியா ஓடுறது, அதுக்கு பக்கத்துல 2 திவ்யதேசங்கள் அமைந்திருக்கின்றன. இதுதான் ஜாகிரபி. இப்படித்தான் அமைப்பு இருக்கிறது. ஆழ்வார்களிலே சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப அழகான பாசுரங்களை பாடியிருக்கிறார். ஆழ்வார் பாசுரங்களிலேயே மலையாள வாசனை அடிக்குமா. ஒரு இடத்துல பாடுறார், குறுக்கும் வகை உண்டுகளோ கொடியேற்கே. குறுக்கும் வகைனா அது மலையாள பேச்சு. தமிழ் பாஷையில குறுக்கும்னு வார்த்தை கிடையாது. மலையாளத்துல குறுக்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிட்டக்க இருக்குன்னு அர்த்தம். குறுகுதல்னா அடையுதல்னு அர்த்தமோ இல்லையோ. குறுக்கும் வகை அமரர்கோன் அர்ச்சிக்கின்னு ஆழ்வார் பாடுறார். இதெல்லாம் தமிழ் வார்த்தைகளே கிடையாது. மலையாள வாசனை இருப்பதனால ஆழ்வார் பாடுகிறார்னு பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த மலையாள திவ்யதேசங்கள் 13னுடைய பெருமையைத்தான் இனி வரும் பகுதிகளிலே பார்க்க போகிறோம். தொடர்ந்து கேட்டு அனுபவியுங்கள்.